வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளொரு சிந்தனையாக 9/7/2025 தலைப்பாக குடும்ப நல வாழ்த்து என்ற தலைப்பில் இருந்து சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரையில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை 25 தடவை வாழ்த்தினால் ஒரு மாதத்திலேயே குடும்பத்தில் நல்லபடியான சூழ்நிலை உருவாவதை காணலாம். வாழ்த்தும் போது தெய்வீக நிலை, அமைதி நிலையில் இருந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். இந்த முறையில் வாழ்த்தின் மூலம் உலகத்தையே மாற்றி அமைத்து விடலாம். நமக்கு தீமை செய்தவரையும் ஏன் வாழ்த்த வேண்டும் என்றால், அவர் அறியாமையினாலே செய்த தவறுகள் நம்முடைய கர்மச்சுமையின் விளைவை அவரை தீமை செய்ய இயக்கியது. எனவே அவர் செய்தார், அவருக்கு உள்ளாக இயங்கிக் கொண்டிருப்பதும் எல்லாம் வல்ல முழு முதற் பொருளே. எனவே அவரை மனதார வாழ்த்தி எனது தீய பதிவு ஒன்றை அகற்ற உதவிய அவருக்கு நன்றியும் செலுத்துவேன் என்ற தத்துவ விளக்கம் நம் செயலுக்கு இயல்பாகி விட்டதென்றால் நாம் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அதுவே அறிகுறியாகும். வாழ்க வளமுடன். ஸோ நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சுவாமிஜி வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த எழுத்துக்குள்ளேயே நல்ல ஒரு எண்ணத்தையும் திணிச்சு அதுக்குள்ள இருப்பாக்கி வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்துக்கு பலன் அதிகம். அதை உண்மையாக தெய்வீக நிலையிலிருந்து மன அமைதி நிலையிலிருந்து வாழ்த்தும் போது ஒரு வில் அம்பு ரொம்ப நீண்ட தூரம் சேர்ந்து அந்த பதிவை பதிவைக்க வேண்டும் என்றால் அதுக்கு உண்டான அழுத்தம், பின்னோக்கிய அழுத்தம் இழுத்து விடும்போதுதான் அந்த குறியை நம்மளால் எட்ட முடியும். அந்த வகையிலே நமது மனம் ஆழ்ந்த நிலைக்கு, மன அமைதி நிலைக்கு செல்ல வேண்டும். இதைத்தான் நாம் தவம் என்று கூறுகிறோம். அது தவம் மட்டும் போதுமா என்றால் போதாது. தற்சோதனையில் ஈடுபட வேண்டும். தற்சோதனையில் என்ன? நான் யார், என்னுடைய குறைகள் என்ன இருக்குது, நம்மளை பற்றி தான் முழுவதுமாக அகத்தாய்வு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய தவறை நீக்கிக் கொள்ளும் போது ஒரு அமைதி நிலை நமக்குள்ள வரும். அந்த நிலையில வாழ்த்தும் போது எதிரியாக தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவரும் கூட அவரு எந்த கோணத்திலிருந்து நம்மை பார்த்தாலும் நம்மில் குறை காண முடியாத அளவுக்கு நம்முடைய செயல்களிலே நாம் ஒழுக்கம் கண்டோமானால் அவர்களே திருந்தக்கூடிய வாய்ப்பும் அதில் நம்மளுடைய பிரதிபலிப்பு இயக்கத்திலேயே அமைந்து வருகிறது. எனவே நம்முடைய செயல் திருத்தம் தான், விளைவுதான் அவர்களை திருத்த வல்லது. எனவே நாம் முதலில் அமைதியை நாடியும் நம் உடலையும் மனதையும் கெடுத்துக் கொள்ளாத நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டோம். பிற சிக்கல்கள், சமுதாயத்திலிருந்து வரும் அறியாமையால் வரும் சிக்கல்களையும் எப்படி சமாளிப்பது என்ற வகையிலே நம் மனம் எண்ணி சிக்கல்களை தீர்த்து கொள்ள நம்மை சுற்றிய வாய்ப்பும் இறைவனை கொடுத்திருக்கிறான். அதை நாம் அறியாமையால ஈகோ போன்ற தன்முனைப்பினாலே அதை இழந்து விடுகிறோம். அதனால குடும்ப உறவும் பாதிக்கிறது, மற்ற பிற உறவுகளும் பாதிக்கிறது. எனவே இதுல குடும்பம் என்பதிலே கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர் என்ற 3 வகை உறவுகள் இருக்கிறது. முக்கியமா இந்த குடும்பத்துக்குள்ள இவங்க தான் வர்றாங்க. இப்ப குடும்ப நல்லா வாழ்த்தும் போது இவங்க மூன்று பேரையும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரா வாழ்த்தலாம், இல்ல அது குடும்பமாகவும் வாழ்த்தும் போது அந்த குடும்பமே அமைதி நிலைக்கு வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் பரவும். அதனால அந்த குடும்பம் பூரா ஒரு அமைதி நிலை நிலவும் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.